நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் வேக தடையை கடந்தபோது ஆம்புலன்ஸிலிருந்து நோயாளி சாலையில் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்க கேட்கலாம். சூரிய நாராயணன், வணக்கம். அந்த நோயாளியுடைய தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான தனியார் ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. மேலும் 108 ஆம்புலன்ஸ்கள் பல்வேறு பகுதிகளுக்கு நோயாளிகளை அழைத்து செல்லும் நிலையில் தனியார் ஆம்புலன்ஸ்கள் ஏராளமானவை இங்கு காணப்படுகிறது. மிக அவசர தேவைகளுக்காக மக்கள் தனியார் ஆம்புலன்ஸ்களை அழைக்கின்றனர். இந்த நிலையில் குன்னூர் ஓட்டுப்பட்டறை பகுதியிலிருந்து உடல்நிலை சரியில்லாத நோயாளி ஒருவரை ஏற்றிக்கொண்டு தனியார் ஆம்புலன்ஸ் வேகமாக அரசு மருத்துவமனைக்கு சென்றது. அப்போது குன்னூர் லெவல் கிராஸ் அருகே ஆம்புலன்ஸ் சென்ற போது வேகத்தடையை கடந்தது. அப்போது திடீர்னு ஆம்புலன்ஸின் பின்புற கதவு திறந்து நோயாளி கீழே விழுந்தார். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே ஆம்புலன்ஸ் பின்னால் சென்ற வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. ஏராளமான பொதுமக்கள் அப்பகுதியில் கூடி ஆம்புலன்ஸில் இருந்து கீழே விழுந்த நோயாளியை மீண்டும் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது இதனுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் நோயாளிகளை ஏற்றி செல்லும் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கவனமாக கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சூரிய நாராயணன். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.